மனிதநேயம் மலரட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும். மனிதநேய மக்கள் கட்சி சேவை அரசு மனசாட்சி 17ஆம் ஆண்டு துவக்க விழா. தமிழ்நாட்டின் சமூக நீதி 17ஆம் ஆண்டு துவக்க விழா. தமிழ்நாட்டின் சமூக நீதி வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சமூக நீதி வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. மனிதநேய மக்கள் கட்சி வெல்க வெல்க வெல்கவே. எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே, இறுதி வெற்றி நமதனுக்கே. Jam dia ulang. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 17ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய கொடிகளை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களிலே கொடிகளை ஏற்றி நலிந்த வியாபாரிகளுக்கு உதவிகளை வழங்கி, மருத்துவமனைக்கு உதவிகளை வழங்கி, மரக்கன்றுகளை நட்டு, உணவு வழங்கி, காலையிலிருந்து தொடர்ந்து தன்னுடைய மனிதநேய பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கம் பெரியார் நகரில் இப்பொழுது கட்சியினுடைய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு மரக்கன்று நட்டு, அதன் பின்பு பள்ளிவாசலர்காயில் ஒரு மரக்கன்று நடுகிற விழாவும் தொடர்ந்து நடைபெறுகிறது. வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகிற வரவேற்று நம்மை பொதுச் செயலாளர் அவர்கள், இப்போது துணை பொதுச் செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார்கள். மனிதநேய மக்கள் கட்சி 17வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் பெரியார் நகரின் சார்பாக கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து மரக்கன்று வழங்கும் விழாவில் தலைமை பொறுப்பேற்று சிறப்புரையாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் சலீம்கான் அவர்களை, முன்னிலை வைத்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அமீர் பாஷா அவர்களை உள்ளிட்ட பல்வேறு கட்ட நிர்வாகிகளை, மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ் அன்சாரி அவர்களை, மாநில தொழிற்சங்கத்தினுடைய பொருளாளர் ஆசிக் அவர்களை, விளையாட்டு அணி செயலாளர் புஷ்யத் அவர்களை உள்ளிட்ட கழகத்தினுடைய கட்சியினுடைய பல்வேறு கட்சி நிர்வாகிகள், மனிதநேய மக்கள் கட்சி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக, கட்சியாக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் தமிழகத்திலே களமாடிக் கொண்டிருக்கும் போது மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, மக்களுடைய துன்ப துயரங்களை
முடிந்த அளவுக்கு தொடக்கக்கூடிய கட்சியாக நம்முடைய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. சட்டமன்றத்தில் நமக்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் நமக்கு எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாம் தான் மனிதநேய பணியில் உன்னதமான முன்களப் பணியாளர்கள் என்று மக்களால் அறியப்பட்டு இருக்கின்றோம். ஆகையால் தான் மனிதநேய மக்கள் கட்சியை நோக்கி பல்வேறு சேறுகள் வாரி வீசும் போதும் அதை தடுக்கக்கூடிய பணிகளை நாம் செய்து வருகின்றோம். குறிப்பாக இப்பொழுது தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பணியினை சில பேர் செய்து வருகின்றார்கள். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அண்ணன் தம்பியாக மாமா மச்சானாக அங்கு விழாக்கள் நடத்தி திருவிழாக்களை நடத்தி வணக்க வழிபாடுகள் செய்திருந்த மக்கள் மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவதற்காக ஒரு தேச விரோத கும்பல் திட்டமிட்டு கலவரத்தை தொழிலாக கொண்ட ஒரு தேச விரோத கும்பல் இன்னைக்கு மதுரையை மையம் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்குகளெல்லாம் தந்தை பெரியாருடைய போதனை ஏற்றுக்கொண்டவர்களும் மத அமைதியை விரும்பக்கூடியவர்களும் மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சங்கி கூட்டத்தை விரட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார். வடநாட்டில் அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்று ஒரு குறுகிய காலகட்டத்தில் காந்தியை படுகொலை செய்த அதே தேச விரோத கும்பல், ஒரு நாட்டினுடைய தலைவரை படுகொலை செய்த தேச விரோத கும்பல் மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்கு இந்த பிரிவினை அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் அது எடுபடாது. தமிழ்நாட்டில் கடந்த 2024-2025க்கான நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கின்றார்கள். இந்தியாவில் அதிகமாக வரி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான கல்வி பயின்றவர்களாக நாம் தமிழ்நாட்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கையில் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான எந்தவிதமான உரிமை திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு முறையாக வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் முடக்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு அது தெரியாத வண்ணம் பார்த்துக் கொள்வதற்காக இப்பொழுது திருக்கழுக்குன்றத்தினுடைய செயல்பாடுகளை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். சிக்கந்தர் மலையும் மலை அடிவாரத்தில் முருகனுடைய ஆலயமும் தொடர்ச்சியாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார்கள், 400 ஆண்டுகளுக்கு மேலாக 1000 ஆண்டுகளுக்கு உள்ளாக அந்த ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் ஒற்றுமையை பற்றி பேசி அவர்களுக்கு புரிய வைப்பது அவசியம் கிடையாது. இயல்பாகவே ஒற்றுமை குணம் உண்டவர்கள் மாமானாக மச்சானாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் அரசியல் பிளப்புக்காக இப்படிப்பட்ட ஒரு ஈனத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை விரட்டடிக்கும் வண்ணமாக அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் பாபநாசத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாபநாசத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பேராசிரியர் அவர்கள் முருகனுடைய 6 படை ஒரு வீடா இருக்கக்கூடிய சுவாமிமலையில் மேலே இருக்கக்கூடிய முருகனை பார்ப்பதற்கு நடந்து போக முடியாது. நடந்து போனால் அவர்களுக்கு பாதங்கள் வலிக்கும், முட்டிகள் வலிக்கும். ஆகையால் முருகனை பார்க்காமல் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஆகையால் சட்டமன்றத்தில் சபாநாயகர் மூலியமாக முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார். முதலமைச்சர் அவர்களே, என்னுடைய தொகுதி பாபநாசத்திலே சுவாமிமலைங்கிற முருகனுடைய 6 படை வீட்டுக்கு லிப்ட் வசதி செய்து தாருங்கள்.
இதனால் முருக பக்தர்கள் நேரடியாக முருகனை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று கோரிக்கை வைக்கும் போது உடனடியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு மூலமாக 3,50,00,000 லிப்ட் வசதிக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் தமிழ்நாடு. கேட்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் யாருக்கு கேட்கிறார் என்று சொன்னால் முருகனுக்கு கேட்கின்றார். அதே தொகுதியில் வெள்ளக்கோயில் பகுதியில் தம்பிக்கு கேட்டியாச்சு, இன்னைக்கு அண்ணனுக்கு கேட்கின்றார், விநாயகருக்கு கேட்கின்றார். விநாயகருக்கு என்ன கேட்கிறார் தெரியுமா? வெள்ளக்கோயில் விநாயகர் கோவில் பல ஆண்டுகளாக பூஜை செய்யாமல் பராமரிப்பு இல்லாமல் தேரோட்டம் இல்லாமல் மடங்களாக காட்சியளிக்கின்றது. ஆகையால் அந்த தேர் ஓட வேண்டும், அந்த பிள்ளையாருடைய அந்த கோயிலுக்கு தாராளமாக நிதி தாருங்கள், புதுப்பிக்க வேண்டும் என்று கேட்கும் போது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சேகர் பாபு மூலியமாக 4,55,00,000 ஒதுக்கின்றார்கள். இப்பொழுது தேர் ஓடிக்கொண்டிருக்கின்றது, மடங்கள்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சானாக நாம் ஒன்றிணைவோம். மனிதநேய மக்கள் கட்சி இதற்கான பணிகளை முன்னெடுக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் பெரியார் நகருக்கும் பகுதிக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மரக்கன்று கொடுக்கலாம், வாங்க முன்னாடி வாங்க, அப்படியே வாங்க.